ஸோ வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நான் தான் சுரே, இந்த சேனலோட ஒரே நிர்வாகி. நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இந்த சேனல்லாம் இன்னும் இருக்கா இல்லையா, இந்த சேனலில் வீடியோ வருமா வராதா, இல்லை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாமா அப்படின்னு. சாரி கைஸ், என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா இருக்கு கொஞ்சம் இல்லை, நிறையவே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. ப்ராப்ளம்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு எப்படி சொல்கிறது, சர்டன் நெகட்டிவிட்டி சரௌண்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா சார்? இன்னொருத்திங்க இந்த தேங்க்ஸ் கைஸ், 4000 நம்ம ரீச் பண்ணிருக்கோம். இதெல்லாம் யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படின்னு நிறைய எடுத்து வச்சுருந்தேன். எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. நிறைய இருக்குது சொல்கிறது, நான் சொல்கிறேன் இருங்க. மெயின்லி ஃபஸ்ட் திங் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சவங்கள, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ கைஸ். நம்ம 4000 மேலே ரீச் ஆகிருக்கோம். ஸோ அதுக்கு மெயினில் அதுக்காக ஒரு பிக் தேங்க்ஸ். ஓகே உங்களுக்கு. தென் ஏன் வீடியோ வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 18 days கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன் வீடியோ போடலாம், வீடியோ இல்லாமல் இல்லை, வீடியோஸ் எடுத்தேன். ஒரு 2 வீடியோ எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த சம்பவம் நடந்தது. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்தேன், அந்த இது போயிட்டு கொல்லியில்ஸும் ஏற்காடும் போயிட்டு வந்தோடனே ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ என்ன ஆச்சுன்னா நம்ம நேரம் கோப்ரோ மைக் அடாப்டர் ஒர்க் ஆகலை போல். நான் விளாக் பண்ணது ஃபுல்லாகவே ஒரு 4 கிளிப்பு கிட்ட வாய்ஸ் இல்லை. ஓகேவா? அதனால் அந்த வீடியோ ஃபஸ்ட் திங் ஸ்பாயில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சரி ஓகே, அது தானே போச்சு, வீடியோ தானே திருப்பி எடுத்துக்கலாம், வேறு என்ன வீடியோ எல்லாமே போய்ட்டு போகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 2 நாள் கேப் விட்டு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. உடம்பு சரியில்லாமல் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேலேயே இருக்கலாம் வச்சுக்கோங்க. செம்ம ஃபீவரு, வாமிட்டிங் அப்படி இப்படின்னு போச்சு. ஒரு மாதிரி வைரல் ஃபீவர் மாதிரி ஆகிடுச்சா, இதுதான் முடியல. ஸோ நான் எதுவும் எடுக்கலை பெருசாக. ஓகே, அதுலேருந்து வெளியே வந்தோடனே ஊருக்கு போனேன். அங்கே ஊரில் ஒரு பர்சனல் ஒர்க் இருந்தது. அதனால் நேட்டிவ் போனேன். நேட்டிவ் போயிட்டு அங்கே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு சரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 15 டே அப்போயே ஒரு 15 days பக்கம் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு அங்கே ஒரு வீடியோ எடுத்தேன். அப்போ லேப்டாப் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கோப்ரோவில் இருக்க ஃபுட்டேஜஸ்லாம் ஒரு நிமிஷம் வாயில் ஏதோ போயிடுச்சு. கோப்ரோவில் இருக்க ஃபுட்டேஜெலாம் ஃபோனில் காப்பி பண்ணிட்டேன். ஃபோனில் காப்பி பண்ணிட்டு சரி வீட்டுக்கு லேப்டாப் தான் எடிட் பண்ணணும். நம்ம நான் கோப்ரோ ஃபார்மேட் பண்ணிட்டேன். கார்டில் சுத்தமாக ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸில் மட்டும் எடுத்துகிட்டு வேறு ஒரு வீடியோக்காக கோப்ரோ கார்டை ஃபார்மேட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஓகேவா? ஸோ அந்த கார்டை ஃபார்மேட் பண்ணிட்டு வீடியோவில் ஃபோனில் இருந்தது. அதை எடிட் பண்ணலான்ட்டு வீட்டுக்கு அடுத்த நாள் மீன்ஸ் நான் சண்டே ஈவினிங், ஆமாம் சண்டே ஈவினிங் வீட்டுக்கு வந்தேன். அடுத்த நாள் மண்டே, ஓகே இட்ஸ் மண்டே தான். ஆமாம் மண்டே வீட்டில் உக்காந்துட்டு டிவி சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன். எடிட் பண்ணலான்னு தோணுச்சு. சரிட்டு அப்போ தான் என்ன பண்ணேன், போய்ட்டு லேப்டாப்லாம் சார்ஜ் போட்டு உட்காந்துட்டு ஃபோனில் ஃபோன் பேசிட்டு இருந்தேன் அம்மாகிட்ட. வீட்டில் ஒரு பெட் இருக்குது, ஒரு பேர்டு. ஓகேவா? என்ன பண்ணிச்சு, ஷோல்டரில் உட்காந்துட்டு நான் ஃபோன் இப்படி வச்சு அம்மாகிட்ட ஸ்பீக்கரில் பேசிட்டு இருந்தேன். திடீர்னு பைத்தியம் கையை கடிக்குமா, ஒன்றுமே இல்லை, சோஃபாவில் தான் உட்காந்துருந்தேன். இப்படி வச்சு ஃபோன் பேசியிருந்தேன். என் கையை இந்த தம்பு கடிச்சதா, அப்படியே ஃபோன் இப்படி கையை தான் எடுத்தேன். ஃபோன் கீழே ட்ராப் ஆச்சு சோஃபாலேருந்து ட்ராப் பண்ணோடனே ஃபோன் என்னாச்சுன்றது நான் போடுறேன் பாருங்கள். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நடந்தது பாருங்கள். எவ்வளோ எப்படி சுற்றி நம்மளுக்கு நெகட்டிவாக ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தேன், அது போயிடுச்சு. ஓகே, வாய்ஸ் போயிடுச்சு, வீடியோ வேஸ்ட்டு. அடுத்தது உடம்பு சரியில்லை, வீடியோ போட முடியல. அடுத்து ஃபோனு இப்படி தொடர்ந்து அடித்தா நம்ம என்னத்துக்கு ஆகுறது? ஒரு மனுஷன் எவ்வளோ தான் தாங்குறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, நான் இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஊர்லேருந்து கிளம்புறது முன்னாடியே இந்த வீக்கெண்டு, ஐ மீன் இப்போ நான் என்ன நீ வெட்னஸ்டே சம்திங் நினைக்கிறேன். இந்த சண்டே சாட்டர்டே சண்டே நான் அப்புறம் இன்னும் 2 பேர் ஒரு ரைடு, ஒரு ஷார்ட் ரைடு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு 150 kilometers பக்கம் அந்தமாரி ஒரு ரைடு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஃபோன் உடஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணுவேன், Oneplus Nord 5G ஒரிலா கிளாஸ்லாம் சொன்னாங்க. இது சோஃபாவில் இருந்தால் கீழே வந்தது. சோஃபாவில் உட்காந்துட்டு தான் கையிலேருந்து கீழே வந்தது. சல்லியாக போச்சு டிஸ்பிளே. அந்த வீடியோவோட ஃபுட்டேஜும் போச்சா. இப்போ எதுவுமே இல்லாமல் உட்காந்துட்டேன் நான். எவ்வளோ கடுப்பாக இருக்கும்.
நான் வந்து ஓப்பனாக சொல்லலாம் வந்து நான் இன்னும் வந்து ஜாப்லாம் எதுவும் ஜாயின் பண்ணல ஓகேவா. நான் ஜஸ்ட் வந்து காலேஜ் முடிச்சுட்டு 1 இயர் ஆக போகுது. கோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கோர்ஸும் வந்து லிட்டரலி இப்போ இந்த முடிய போகுது. போலீஸ்கார் பிடிச்சிட்டு போயிட்டார் யாரையோ. அது மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுவேன். ஸோ அதில் வர வந்து பார்ட் டைம்னு வச்சுக்கோங்களேன். பார்ட் டைமில் போயிட்டு ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் பண்ணும்போது வந்து அதில் வந்து காசு கிடைக்கும். அதில் தான் வந்து இந்தமாதிரி ரைட்ஸ் பிளான் பண்ணுறது, அதெல்லாம் அந்த என்னோடய ரைடிங் கிட்ஸு அதெல்லாம் வாங்கலாம். ஃபோன் வந்து வீட்டை தான் வாங்கி கொடுத்தாங்க ஓகேவா. ஸோ ஐ எம் லிட்டரலி டன் வித் நத்திங். இப்போ என்கிட்ட இருக்கிறதுலாம் வந்து ஒரே ஒரு பேசிக் செட்டு, அப்புறம் வந்து J2 2016 மாடல் அந்த ஃபோன் வந்து இருக்குன்னு தெரியும் எல்லாருக்கும். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஃபோனு வீட்டில் ஒன்று இருந்தது. அதை தான் வச்சு இப்போதைக்கு வந்து ஃபோன் பெஸ்ட்டு மட்டும் ஓட்டிகிட்ருக்கேன். வேறு எதுவும் இல்லை என்கிட்ட. இப்போ நான் ரைடுன்னு பிளான் பண்ணிச்சுன்னு சொன்னால அந்த ரைடு போகிறதா, ஃபோன் ரெடி பண்ணுறதா ஒன்றும் முடியாது. நம்ம வந்து கையில் காசு இருந்ததுனா பிரச்சனை இல்லை. நான் வந்து மேனேஜ் பண்ணி போயிடலாம் எல்லாத்துக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு ஜாப் இல்லைன்னும் போது வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். உங்களுக்கே தெரியும். வீட்டில் கேட்க முடியாதுன்றதை வந்து கேட்கக்கூடாது. காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறமா வீட்டில் போயிடணுன்னா நம்மளுக்கு தான் வந்து ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலாக இருக்கும். ஸோ வந்து வீட்டில் கேட்குறது பெஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் வந்து வீடியோஸ் வரத்துக்கு மேபி லேட்டாக ஆகலாம். இது வந்து ஒரு சின்ன அப்டேட் வீடியோ தான். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். கம்பேக் கண்டிப்பாக இருக்கும். வெறியாக கொடுப்போம். இல்லை ரொம்ப லாங்லாம் ஆகுது. டப்புன்னு வந்துடுவேன். வந்துட்டு ஒரு பெரிய ரைட்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். வந்துட்டு வந்து பயங்கரமான ரைட்லாம் பண்ணுறோம். நம்ம கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் பண்ணுறோம் கைஸ். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் வந்து எப்பவுமே கொடுங்க. வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா வந்து தட்டி விட்டு போயிடாதீங்க. வந்து பழைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். எதாவது முடிஞ்சது 2-3 ரைடெலாம் போய் வீடியோ போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் வந்து கண்டென்ட்ஸ் போட்டிருப்பேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா. சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்பி பண்ணுங்கள். இனிமேல் வர வீடியோலாம் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நல்லாயிருக்கும். இது ஆனால் வந்து கொஞ்சம் சுமாராக கண்டென்ட் இல்லாத மாதிரி இருக்கலாம். பட் வந்து இது வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். என்னோட அப்ஸ்காண்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறவங்கலாம் வந்து இது தெரிவிக்கும் விதமாக ஒரு அப்டேட் வீடியோவாக போட்டுக்கிறேன். ஸோ கைஸ் ஓகே கைஸ் வில் பி மை சைட். ஸோ இந்த சப்போர்ட் வந்து எப்பவுமே கொடுங்க. தேங்க்ஸ் அ லாட் கைஸ். கீப் சப்போர்ட்டிங். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்னா வந்து வேக்சின் போட போய்ட்டுருக்கோம். வேக்சின் 2nd டோஸ்க்கு வந்து டியூ டேட் வந்துருச்சா. ஸோ வந்து அதை அப்படியே போட்டு விட்டுறோம்னா வந்து COVID-19 வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாமே. நான் கேட்குறீங்க தெரியுமா இன்ஸ்டாவில் வந்து ப்ரோ எங்கே ப்ரோ ஆளையே காணும், வீடியோ ஏன் ப்ரோ போடுறதில்ல அப்படின்னு. அந்த ஒரு சின்ன பாசம் இருக்குல்ல, அதுதாங்க ஐ ரியலி மீன் இட். தேங்க்ஸ் அ லாட். யாருன்னே தெரியுது என்ன. நான் வந்து நீங்கள் பார்த்து நேரில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் வந்து கேட்குறீங்களே அது போதும். அதுக்காகவே வந்து போடுவோம், எல்லாம் செய்வோம், பண்ணுறாங்க ஐஸ் பண்ணுறோம். எதிர்பார்க்காத மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது, ஐடியா இருக்குது. இந்த ரிவ்யூ வீடியோலாம் போடலாமா அப்படின்னு வந்து உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சேன். ரிவ்யூ வீடியோலாம் போட்டால் நல்லாயிருக்குமா? செட் ஆகுமா எனக்கு? செட் ஆகுனா வந்து ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க, ரிவ்யூ போட்டு விட்றோம். அப்புறம் வந்து இந்த OnePlus நாட் யாராவது வந்து டிஸ்பிளே மாற்றினீங்கன்னா வந்து எவ்வளோ ஆகுன்றது வந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா அப்படியே எடுத்துப்பேன். ஒரு கன்சிடரேஷன் வரும். நான் கேட்டேன் 2 மணி நேரத்தில். ஒருத்தன் வந்து 10,000 கேட்டான், இன்னொருத்தன் 8,000 கேட்டான். நான் எங்கே போகிறது அவ்வளோ காசுக்கு? அவ்வளோ காசுனா நான் வந்து ஒரு கர்நாடகா ட்ரிப்பை போட்டு வந்துடுவேன். இப்போ நான் ட்ரீம் என்னென்ன நேற்று போய் கேட்குறேங்க அசால்ட்டாக சொல்கிறான் 10,000 ஆகும் ஜி அப்படின்றான் ஹிந்திக்காரன். என்னடா டே என்கிட்ட நீ உருட்டுறியா அப்படின்னு நினச்சி கம்முன்னு வந்துட்டேன் நான். அடா போடா அப்படின்னு இன்னொருத்தண்ட போய் கேட்டேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா 7,000 8,000 ஆகும் ஜி அப்படின்னாரு. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்ட்டு கம்முன்னு வந்துட்டேன். என்னோடய Vivo V11 Pro அதுவும் வந்து டிஸ்பிளே உடஞ்சி தூக்கி போட்டேன். என்னோடய Oppo A57 சம்திங் ஃபஸ்ட் இயரில் வாங்கின ஃபோனு, அதுவும் வந்து டிஸ்பிளே உடஞ்சி தான் போச்சு. அதுக்கப்புறம் Vivo V11 Pro டிஸ்பிளே உடஞ்சி போச்சு. நான் வாங்கின ஃபோன் எதுவுமே இது வரைக்கும் வந்து சாஃப்ட்வேர் ப்ராப்ளமோ இல்லாட்டி வந்து தொலைஞ்சோலாம் இது வரைக்கும் போனதில்லை. வாங்கின எல்லாமே டிஸ்பிளே உடஞ்சி மட்டும்தான் போயிருக்கு. நம்ம வந்து கூடிய சீக்கிரம் சந்திப்போம் ஒரு நல்ல வீடியோவில். until then போய்ட்டு வரேங்க. பாய் சோகத்துடன் சொல்லி